ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தைப்பூசம். அதனால் நானும் என் நண்பரும் பைக் எடுத்துக்கிட்டு கொடைக்கானலில் உள்ள பூம்பாறையில் அமைந்துள்ள ஸ்ரீ குழந்தை வேலப்பிறை தரிசிக்க கிளம்பிட்டோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சரியான பனியாக இருந்தது. பைக்கு ஓட்டுறப்பே நாங்கள் தலைக்கவசம், மாஸ்க்கு எல்லாம் போட்டு போயிருந்தோம். ஆனால் க்ளவுஸை மறந்துட்டு போயிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா பைக் ஓட்டுறதுல பார்த்திங்கன்னா சரியான பனி, கையெல்லாம் பிறுத்து போயிடுச்சு. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே பூம்பாறைக்கு போகலான்ட்டு நம்ம கொடைக்கானல் ரோடை எடுத்துட்டோம். கொடைக்கானல் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பனி. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா சரியான பனியாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரில, அந்தளவுக்கு பனி. ஆனால் சொட்ரு போட்டிருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சோம். போகிற வழியிலேயே சரி சாமிக்கு மாலை வாங்கிட்டு போயிடலான்னு யோசித்து அங்கேருந்து ஒரு கடையில் சாமிக்கு முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான மல்லிகைப்பூ எவ்வளோன்னு கேட்டோம். ஒரு முழம் 250 ரூபான்னு சொல்லிட்டாங்க அந்த அக்கா. இப்போ மாலை போடணும்னா எப்படியா இருந்தாலும் 2 முழம் தேவைப்படும். அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால் உடனே சம்மங்கி மாலை எவ்வளோன்னு கேட்டோம். 200 சொன்னாங்க. சரிங்கக்கா, அதுலேயே மல்லிகைப்பூ ஒரு 50 ரூபாய்க்கு சுற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் சரின்னு சிரிச்சிட்டே அந்த மாலையை எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. கட்டின மாலையை வாங்கிட்டு அப்படியே காசை கொடுத்துட்டு இந்த மாலையை வாங்கிட்டு நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோட அழகு ரொம்ப அருமையாக இருந்தது. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம். போகிற வழி எல்லாமே பனி அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னும் சூரியன் வரல. சூரியன் வர வரைக்கும் போயிட்டே இருக்கணும். சூரியன் லைட்டாக அப்படியே தலை காட்ட ஆரம்பித்தா அப்படி அந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த சூரியன் நம்மளை தட்டி எழுப்புகிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ அழகான உதயத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த சூரிய உதயத்தை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதாவது சூரியனை பார்த்துருக்கேன், உடனே சூரியனை பார்க்கலன்னு கேட்காதீங்க. சூரிய உதயத்தை இந்த மாதிரி அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது இப்போ தான் பார்க்குறேன் நான். அதுவும் இந்த காலை நேரத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த சூரியன் வெளியே வர்றது அருமையாக இருந்தது. அப்படியே சூரியன் முழுசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த அழகை ரசிச்சுட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். இருந்தாலும் பனி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. முழு சூரியனும் வந்த பிறகு அந்த வியூவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் கோடு கோடாக போட்டிருந்தாங்க, ஜிக்ஸாக்கா. எதுக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அலையாக போகிற மாதிரி இருந்துச்சு. எதனால் இப்படி கோடு போட்டிருக்காங்கன்னு தெரில. அதுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சூரியன் வந்த பிறகும் பார்த்திங்கன்னா பனி குறைஞ்ச மாதிரியே தெரில. அப்படியே அந்த பனியிலேயே கையில் க்ளவுஸ் இல்லாமல் ரொம்ப கையெல்லாம் மறுத்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் முருகனை தரிசித்தே ஆகணும்னு ஒரே முடிவோடு நானும் என் நண்பரும் வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டே இருந்தோம். போகிற வழியெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். இந்த டோல் பிளாஸா ஒர்க்கிங்கில் இல்லை. அப்படியே நேராக போயிட்டே இருக்கும்போது வத்தலகுண்டை ரீச் பண்ணிட்டோம். வத்தலகுண்டு போயிட்டு அங்கே ஏதாவது தேநீர் கடையில் தேநீர் அருந்திக்கலாம் அப்படின்ட்டு நானும் என் நண்பரும் பைக்கில் போயிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு நெருங்கிட்டோம். அப்படியே வத்தலகுண்டு வழியாகவே நேராக போயிட்டே இருந்தோம்.
போக போக பார்த்திங்கன்னா பனி அதிகமாகிட்டு தான் போச்சே ஒழிய குறையிற மாதிரி தெரியல. ஏன்னா ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஹில்ஸ் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் நல்லாவே உணர முடிஞ்சுது. பனிக்கும் அந்த சில்னஸ்க்கும் நல்லாவே தெரிஞ்சுது. இருக்க இருக்க பார்த்திங்கன்னா பனி அதிகமாகிட்டே போச்சு. கையெல்லாம் மறுத்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கேயாவது நிறுத்தி தேநீர் அருந்தலாம் அப்படின்னு. சரியாக பார்த்தா தேநீர் கடையே வந்துருச்சு. அப்படியே நிறுத்தி வத்தலை குண்டிலேயே ஒரு சூடான தேநீர் வாங்கி 2 பேரும் அந்த தேநீரை அருந்திட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டோம் முருகனை தரிசிக்க. தேநீர் சாப்பிட்டு கிளம்பிட்ட உடனே பார்த்திங்கனாவே தெரியும் இந்த மலையெல்லாம் பனி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. போக போக நாங்கள் பனி குறையும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் பனி அதிகமாகவே இருந்தது. ஹில் ஸ்டேஷனுக்காகவும் இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வரவேற்கிறதுக்கு ஏற்கனவே காத்திருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த தோரணம் கட்டின மாதிரி அருமையாக இருந்தது. ரோட்டுக்கு 2 புறமும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூழ்ந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்காகவே இருந்த மாதிரி இருந்துச்சு மரங்கள். அவ்வளோ அருமையாக இருந்தது மரம். அப்படியே செக் போஸ்ட் வந்துச்சு. செக் போஸ்ட்டில் செக்கிங்கை முடிச்சுட்டு நானும் என் நண்பரும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நேராக போயிட்டே இருந்தோம். ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்ல பனி. நாங்கள் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. நாங்கள் நினச்சோம், சரி மணி இப்போ 8 மணி ஆகுது, கொஞ்சம் வெயில் வர வர பனி குறைஞ்சிரும் அப்படின்னு. ஆனால் 8 மணிக்கும் சரி நல்ல பனி தெரிஞ்சது, உணர முடிஞ்சது அந்த பனி. ஆக்சுவலாக சொட்ரு, ஹெல்மெட்டு, மாஸ்க்கு எல்லாம் போட்டிருக்கவும் தெரில. ஆனால் கைக்கு க்ளவுஸ் இல்லாமல் போனதுனால வண்டி வந்து நம்மளுக்கு கை அப்படியே மறுத்து போயிடுச்சு. நண்பர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நிறைய வளைவுகள் இருக்குது, பார்த்து பொறுமையாகவே போகலாம் அப்படின்ட்டு. இந்த இயற்கை அழகை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. சுத்தமான காற்று சுவாசிச்சுட்டு சூப்பராக இருந்தது போகிறதுக்கு. அதுவும் பைக் ட்ராவலில் ரொம்ப அழகாகவே இருந்தது. நம்ம வேணுங்கிறத பார்த்து ரசிச்சுட்டு பொறுமையாக போகலாம். அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்து ரசிச்சுட்டே போனோம். போ பார்த்திங்கனாவே நல்லாவே தெரிஞ்சது. அந்த ஹில்ஸ் ஏறுறப்போ பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் வந்துருச்சு நிறையா. அப்படியே ஒவ்வொரு குரங்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே போனோம். அப்படியே போயிட்டே இருந்தோம். ஹில்ஸில் பார்த்திங்கன்னா பெண்டில் மட்டும் நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணி அழகாக போயிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வியூ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 காட்டு அணில் பார்த்திங்கன்னா விளாண்டுட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. துள்ளி குதிச்சு அழகாக விளாண்டுட்டு இருந்தது. அதை பார்த்து ரசிச்சுட்டு, இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு பைக்கில் போகும்போது தான் நம்ம அழகாக பார்த்துட்டு போக முடியும். கார்லனா சீக்கிரம் டக்குன்னு அப்படியே பாஸ் பண்ணிடுவோம், நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. நானும் என் நண்பரும் அந்த பைக்கில் அப்படியே போயிட்டே இருந்தோம். நண்பர்கிட்ட சொன்னேன், எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. கை காலெலாம் மறுத்து போச்சு அப்படின்னாரு. இந்தளவுக்கு பனி இருக்குன்னு நாங்களும் எதிர்பார்க்கல. பார்த்திங்கன்னா முகக்கவசம், தலைக்கவசம் எல்லாமே போட்டு போனாலும் பார்த்திங்கன்னா கை காலை அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அவர் அப்பப்போ அந்த கையை எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணுற மாதிரி அப்பப்போ தேய்ச்சி விட்டுட்டு போயிட்டு இருந்தார். அப்படியே போயிட்டே இருந்தோம். இயற்கை அழகு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய இடத்த பார்க்க முடிஞ்சிச்சு, நிறைய ரசிக்க முடிஞ்சிச்சு. ஒரு இடத்துல ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி கொஞ்சம் இளைப்பாறணும். கையெல்லாம் ரொம்ப காலும் மறுத்து போச்சு, கையும் மறுத்து போச்சு. கொஞ்சம் இறங்கி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நடந்து கொடுத்துட்டு
நாங்கள் வந்து பைக்கையும் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி இருக்கிற இயற்கை அழகெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டு திரும்ப அப்படியே உடனே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வானிலை ஆய்வுக்கூடம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு, அதாவது எந்த இடத்துலையுமே நாங்கள் நிறுத்தலை, அப்படியே போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். ஏன்னா முருகன் இன்றைக்கி தைப்பூசம், முருகனை தரிசிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா போயிட்டு நாங்கள் ரிட்டன் உடனே வரணும், அதனால் அப்படியே போயிட்டே இருந்தோம். என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. கொடைக்கானல் மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அந்த போர்டை பார்த்தோன்னே ஓரளவுக்கு சந்தோஷமாயிருச்சு. அப்படியே அந்த சந்தோஷத்தோடையே வண்டி எடுத்துகிட்டு நிறுத்தாமல் போயிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா போகும்போதே அந்த சில்வர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. மக்கள்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒன்லி அப்படியே தூரமாக இருந்து கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர சில்னஸ் இன்னும் அதிகமாகவே கொடுத்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கும் அந்த சில்னஸ் நல்லாவே இருந்துச்சு. அப்படியே பூம்பாறைக்கு போகிற ரோட்டுக்கு அப்படியே திருப்பி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா லேக் வியூ சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் லேக் வியூவில் வந்து அந்த ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே. இன்னும் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. காலையில் 9 மணிக்கு மேலே தான் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாட்டுக்கு. நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பைக்கில் போகும்போதே வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே போனோம். போயிட்டே இருந்தோம். அப்படியே கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து க்ரௌடு ஓரளவுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் காலையில் எடுத்ததுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து பழனியோட உச்சியை பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி அங்கே நிறுத்தி பார்ப்போமான்னு நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே சிரிச்சுக்கிட்டே, அடிக்கிற பனியில் முன்னாடி நிற்கிறாலே தெரியாதாட்டுக்கு நீ பழனி உச்சியை பார்க்குறியா அப்படின்னாரு. சொன்ன மாதிரி அங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்டு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, வேறு எதுவுமே தெரியல எங்களுக்கு. சரி இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பூம்பாறை கிராமத்தை வந்து நெருங்கிட்டோம். இந்த டர்னிங் திரும்பினா பூம்பாறை கிராமம் வந்து விட்டது. அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அங்கே இருந்த வீடுகள், தோட்டங்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதாவது சின்ன கிராமம்தான், அழகான கிராமம், அருமையாக இருந்தது பார்க்கும்போதே. அப்படியே அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கனாவே தெரியும், அந்த விவசாயம் ஃபுல்லாகவே விவசாயம்தான் இங்கே. கேரட்டு, முட்டைக்கோஸ் எல்லாமே. கோயில்கிட்ட வந்துட்டோம். வெற்றிகரமாக கரெக்டாக 9:20க்கெலாம் வந்துட்டோம். குழந்தை வேலப்பரை தரிசிக்க வந்து வண்டியை ஒரு இடத்துல பார்க்கிங்கில் போட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே மாலை விற்கிற கடையெல்லாம் இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்த்தோம். கோயிலில் அந்தளவுக்கு கும்பல் இல்லை. எனக்கு தைப்பூசம், ஆனால் கும்பல் அந்தளவுக்கு இல்லை. காலையில் 9 மணிக்கெலாம் நேராக போயிட்டு, சரி முதல்ல வந்து நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்குவோம் அப்படின்ட்டு நேராக போய் அர்ச்சனை சீட்டு வாங்க போயிட்டோம். அர்ச்சனை சீட்டு கவுண்டரில் ஒரு சீட்டு எவ்வளோன்னு கேட்டோம். ஒரு சீட்டு 10 ரூபான்னு சொன்னாங்க ஒரு அர்ச்சனைக்கு. சரி அர்ச்சனை சீட்டை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து அந்த தலை விருச்சகத்தை அப்படியே ஒன்று சாமி கும்பிட்டுட்டு, வர 22ஆம் தேதி பிப்ரவரி 22 தேர்னு சொல்லியிருந்தாங்க. அதோட நோட்டீஸ் தான் இது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோயிலில் ஒரு நபருக்கு அர்ச்சனை சீட்டு வந்து 5 ரூபான்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே போய் கோயிலில் வரிசையில் நிற்கலான்னு பார்த்தோம். மணி இப்போ பார்த்திங்கன்னா 9:20 ஆகுது. ஆனால் இன்னும் பனி இருக்குது. கோயிலில் பார்த்தோன்னா கும்பல் வரிசை ஒன்றும் அந்தளவுக்கு தூரமாக இல்லை. சரி அப்படியே போய் வரிசையில் நிற்கலான்ட்டு நானும் என் நண்பரும் போயிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா போகர் 3 சிலை செஞ்சுருக்காரு. 3 சிலையில் ஒரு சிலை பழனியில், இன்னொரு சிலை வந்து இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் ஒன்று, இன்னொன்று மதிகட்டாஞ்சோலை. அந்த மதிகட்டாஞ்சோலைக்கு யாரும் அதிகமாக போகிறதில்ல. நம்ம பழனிக்கு போய் பார்த்தோம்னா கும்பல் அதிகமாக இருக்கும். இங்கே அதிகமாக கும்பல் இல்லை.
அதுவே ஒரு சிறப்பு தான் நம்மளுக்கு. முருகனை வந்து நின்று நிதானமாக சிறப்பாக தரிசிக்கலாம். கொடிமர தரிசனம். கொடிமரத்தை இங்கே தொட்டு கும்பிட்டு அப்படியே வந்து வரிசையில் கொஞ்ச நேரம் நின்றுருந்தோம். நாங்கள் வந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்ல வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் வருஷம் வந்து அதிகமாகிடுச்சு, கும்பல் வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் வந்து நேரத்துக்கும் இப்பயும் பார்த்திங்கன்னா கும்பல் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நாங்கள் அப்படியே திரும்ப கொடிமரத்தை வந்து தாண்டி அப்படியே நின்று பார்த்து சாமி கும்பிட்றதுக்காக நின்றுட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த மயில் அப்புறம் அந்த கொடிமரம் எல்லாத்தையுமே தொட்டு நம்ம சாமி கும்பிடலாம். பழனியில் எந்த அளவுக்கு பண்ண முடியாது, பூம்பாறையில் அதை சிறப்பாகவே செய்யலாம். இந்த பூம்பாறை வேலப்பரோட சிறப்பு பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா உடனே குழந்தை பேர், திருமண தடை நீங்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு வழியாக சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு நெய் தீபத்தை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போய் அவங்க அண்ணன் பிள்ளையாரை வேண்டிக்கலான்ட்டு தொட்டு கும்பிட்டுட்டு என் நண்பர்கிட்ட வந்து கொடுத்துட்டு நானும் அப்படியே ஒரு விநாயகருக்கு 3 தோப்பு காங்கத்தை போட்டு அங்கேருந்து அப்படியே பிரகாரத்தை சுற்றலான்னு கிளம்பிட்டோம். இந்த தலை உற்சவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கயிறுலாம் கட்டியிருந்தாங்க, காப்பு கட்டியிருந்தாங்க. என்னென்னு கேட்டோம். இது வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு, குழந்தை பேர் பெறுவதற்கு, தொழில் விருத்தி ஆகிறதுக்கு, அதெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த மரத்தில் கட்டினா உடனே நிறைவேறும்னு சொல்கிறாங்க. தரிசனம் சிறப்பாக இருந்தது. அதாவது நம்ம பழனியில் பார்க்குற மாதிரியே இங்கே ராஜ அலங்காரத்தில் இருந்தார் குழந்தை வேலப்பர். அவ்வளோ அருமையாக இருந்தது. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அப்படியே ஞாபகத்தையும் பார்த்துட்டு இங்கே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு, அதுக்குள்ளேயே அந்த சிவன் கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த நடை திறப்பு நேரம் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாமி மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.